நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து கவுன்சிலர் தானே உங்களோட முதலாளி, அதனால நான் அவரையும் வந்து நான் என்ன செய்கிறேன்றதை பாருங்கன்னு சொல்லி மிரட்டினாப்புல. பிரச்சனை பண்ணி உங்களை மீடியாவில் கொண்டு வந்து ப்ரெஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணி நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது தான் என்னோட ஒரே நோக்கம் அப்படின்னு சொன்னாப்புல. அதாவது இன்றைக்கி வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் ஆர்பிடி நிறுவனத்தின் சார்பாக. அதாவது ஒரு 12 பேர் வந்து நாங்கள் இதுவரை பணம் கட்டியிருந்தோம், அதனால் உங்களை தொடர்பு கொள்ள முடியல, 2 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் தொடர்பு கொள்கிறோன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நான் அவங்களோட கம்பெனியோட லீகல் அட்வைசர். ஸோ அதனால் ஆஃபீஸில் வந்து 12 பேர் அவங்க வந்து அவங்களோட கட்சி ஆட்கள் எல்லாம் வர சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி அலுவலகத்துலேருந்து சொன்னதுனால நம்ம ஆஃபீஸ் போய் பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட பேசி பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க, இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டுன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு திங்கக்கிழமை வந்து பாதியாக எல்லோரும் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது முடியாது, நான் கட்சிக்காரன், நான் வந்து பிஜேபியில் வந்து பெரிய நிர்வாகத்தில் இருக்கேன், நான் யாருன்றதை காமிக்கிறேன், அவங்க வந்து கவுன்சிலர் தானே உங்களோட முதலாளி, அதனால் நான் அவரையும் வந்து நான் என்ன செய்கிறேன்றதை பாருங்கன்னு சொல்லி மிரட்டினாப்புல. அதனால நம்ம உடனே வந்து 100க்கு தொடர்பு கொண்டு போலீஸ் எஸ்எஸ் காலனி ஸ்டேஷன்லேருந்து வந்து ரோடு மறியல் பண்ணுவேன், நான் வந்து கட்சி கொடி வச்சு நான் கட்சியிலேருந்து எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், நாங்கள் கட்சி ஆட்கள் எல்லாம் வந்து ரோடு மறியல் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாப்புல. நான் சொன்னேன், இது வந்து நீங்கள் பணம் கேட்குறீங்க, ஒன்று இடமா பதிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம பணம் கொடுத்துருவோம், பணத்தை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நான் இந்த வந்து நம்ப மாட்டேன், நான் வந்து கண்டிப்பான முறையில் பிரச்சனை பண்ணி உங்களை மீடியாவில் கொண்டு வந்து ப்ரெஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணி நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது தான் என்னோட ஒரே நோக்கம் அப்படின்னு சொன்னாப்புல. பிரச்சனைன்றத சொல்யூஷனை தாண்டி இது அதனால் நம்ம 100க்கு தொடர்பு கொண்டு எஸ்எஸ் காலனி ஸ்டேஷனில் நம்ம தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி நம்ம பணம் கொடுக்குறோன்னு சொன்னோம். அவங்க செக்கு கேட்டாங்க, நம்ம செக்கும் கொடுக்குறோன்னு சொன்னோம். நைட்டு 11 மணி வரை என்கொயரி அட்டன் பண்ணிவிட்டு 11 மணிக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லி திரும்ப ஃபோன் பண்ணி ஒரு 30-40 ஆட்களை வர சொல்லி நான் காலையிலேயே மீடியாவெல்லாம் வர சொல்லி நான் ப்ரெஸ்ஸில் அனௌன்ஸ் பண்ணி நான் யாருன்றதை காமிக்கிறேன், பிஜேபினா நான் பிஜேபியில் நிர்வாகத்தில் இருக்கேன்னு சொல்லி இது வந்து பர்சனல் மோட்டிவ் மாதிரி இருந்ததுனால நம்மளும் வந்து கலெக்டர்கிட்ட இன்றைக்கி காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்கு வந்து அதிகாரிகள் தான் வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து பணம் கொடுக்கல, இடத்தையே காட்டலன்னு சொல்லி பணம் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை பப்ளிக் எந்த பப்ளிக்கும் அப்படி சொல்லலை இதுவரை. இல்லை இதுவரை இதுக்கு முன்னாடி டிடிசிபி அப்ரூவல் நிமித்தமாக நம்மளால் ஒரு 3 வருஷம் எந்த பதிவும் செஞ்சு கொடுக்க முடியலை. அது வந்து டிடிசிபி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இப்போ கடந்த 2 வருஷமாக நம்ம எல்லாருக்கும் பதிஞ்சு கொடுத்துட்ருக்கோம். போன வாரம் முதற்கொண்டு நம்ம எல்லாருக்குமே பிளாட்ஸ் பதிஞ்சு கொடுக்குறோம். இவங்ககிட்ட சொன்னது நீங்கள் செவ்வாய்க்கிழமை பத்திரம் பதிஞ்சு காலையில் பதிஞ்சு சாயங்காலம் பத்திரத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னது. ஏன்னா இவங்க பாதியில் பேமெண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க, மிச்ச பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்கன்னு சொன்னேன். என்னால் கொடுக்க முடியாது, அதனால் எனக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம சரி கொடுக்க முடியாதுன்னு பாமர ஜனங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அதனால நம்ம வந்து இதுவரை டிடிசிபி அப்ரூவல் நிமித்தமாக ஒரு 2-3 ஆண்டு காலங்கள் நம்மளால் பதிஞ்சு கொடுக்க முடியலை. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இப்போ எல்லாரையும் நம்மளே வர வச்சு எல்லாருக்கும் நம்ம கண்டினியூஸாக பதிஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதை வந்து தப்பாக ஃபேக் பண்ணி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு வந்து சுயேட்சையாக ஒரு மனுஷன் வந்து கவுன்சிலர் ஆகிட்டாங்கன்றதுக்காக நம்ம அவங்கள வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. இது வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரே வேலைன்றது மொத்தமாக செய்கிறாங்க. பிஜேபி நிர்வாகி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு இதெல்லாம், மனோகரன்ற பிஜேபி நிர்வாகி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்க பணத்தை வந்து நீங்க வந்து அந்த மாதிரி கொடுக்குறீங்க, எங்களுக்கு மொத்தமா கொடுக்குறாங்கன்னா நாங்க இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த 3 வருஷத்தில் பதிய முடியாத காலங்களில் உள்ள கஸ்டமர்ஸ் நிறையா, நம்ம எல்லாருக்குமே சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து இவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப நாட்கள் சொல்லலை, 2 மாத கால அவகாசத்துக்குள்ளே 12 பேருக்கும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். முழுசாக பேமெண்ட் 4 பேருக்கா மொத்தமாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா 12 பேருக்கும் மொத்தமானது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால 2 மாத கால அவகாசத்துக்குள்ள 12 பேரும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னது. திங்கக்கிழமை வந்து பேமெண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னது அவங்க வாங்க மறுத்துட்டு இப்படி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. 52,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. நைட்டு 11 மணிக்கு மேலே வந்தாங்க. 11 அவங்க பூஜா ஹாலிடேஸ்ன்றதுனால எல்லாரும் அவங்கவுங்க குலசாமி கோயிலுக்கு போயிருக்காங்க. திங்கக்கிழமை வாங்க நம்ம சந்திப்போம்னு தான் சொல்லியிருந்துச்சு. பணம் வாங்கிக்கும் போது ஓனர் சந்திக்கலாம், இல்லை நீங்கள் எந்த குலசாமி பூஜையில் இருந்தாலும் நைட்டோட நைட்டாக கிளம்பி வர சொல்லுங்கள், இல்லைன்னா நான் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவேன், நான் வந்து கட்சி கொடியை வச்சு பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னது நிமித்தமாக தான் நம்ம திரும்ப 100K கால் பண்ண வேண்டியதாக இருந்தது.
நம்ம வந்து அவங்க சொன்ன எல்லா இதுக்குமே நம்ம ஓகே தான் சொன்னோம். அது வந்து அவங்க பர்சனலாக எடுத்துகிட்டு இப்போ நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி இப்போ உடனே நைட்டாக வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்காங்க. போன வாரம் கவுன்சிலர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க. எல்லாத்துலேயும் தொடர்ந்து இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க. நம்ம திங்கக்கிழமைன்னு சொன்னது அவங்க பர்சனல் மோட்டிவ்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன். ஆர்பிடி நிறுவனத்தின் சார்பாக நான் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வந்து அவங்க கூட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். ஆர்பிடி நிறுவனத்தின் சார்பாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நான் பிரிசில்லா ஜான்சி அவங்க நிறுவனத்தோடு சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 12 பேர் நாங்கள் பிஜேபியிலேருந்து ஆர்பிடி நிறுவனத்தில் மாத தவணையில் நாங்கள் காசு கட்டியிருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷமாக அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. நான் இப்போ 4 வருஷத்துக்கு கழித்து இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை இரவு ஒரு 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்து எங்களுக்கு மொத்தமாக பணம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம இடமும் பதிஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம், பணமும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இடமா கூட பதிஞ்சுக்கோங்கன்னு சொன்னோம். இல்லை இடம் வேண்டாம், எங்களால் பாக்கி பணம் கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் பாதியில் நிப்பாட்டிட்டோம், அதனால் எனக்கு வந்து பணமாக திரும்ப கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நான் சனிக்கிழமை இரவுன்றதுனால திங்கக்கிழமை வந்து பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமும் திங்கக்கிழமை வந்து பணம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் வந்து முடியாது, இது வந்து சுத்தப்பட்டு வராது, அதனால் நான் வந்து பிஜேபியிலேருந்து கட்சி ஆட்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன், நான் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவேன், நான் கீழே போய் சாலை மறியல் போராட்டம் கட்சி கொடியை வச்சு பண்ணுவேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணாங்க. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே கூட்டம் பயங்கரமாக கூடிருச்சு. ஏன்னா அவர் வந்து திரும்ப எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஒரு 20-30 பேரை வர சொல்லிட்டாரு. ஆஃபீஸில் நிற்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால நம்ம 100க்கு தொடர்பு கொண்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். போலீஸ் வந்து எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேரில் வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது, எதுனாலும் சட்டப்பூர்வமாக தீர்வு எடுத்துக்கோங்க, அவங்க பணமும் தரேன்னு சொல்கிறாங்க, இல்லை இடமா கூட தரேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு ஓகே சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ் காலனி ஸ்டேஷனுக்கு நேரில் வந்து யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னது நிமித்தமாக அன்றைக்கே திரும்ப எஸ்எஸ் காலனி ஸ்டேஷனில் போய் நம்ம ஒரு புகார் கொடுத்தோம். இந்த மாதிரி பிஜேபி கட்சியை வச்சு மிரட்டுறாங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியும் பர்சனல் மோட்டிவில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம செக்கு கொடுக்குறதுக்கும் ஒத்துக்கிட்டு செக் எடுத்துகிட்டு வந்திருந்தது. பணமும் திங்கக்கிழமை வாங்கிக்கோங்கன்னு சொன்னது நிமித்தமாக அவங்க கடைசி நிமிஷத்தில் ஒரு 11 மணிக்கு மேலே இல்லை இது சரிப்பட்டு வராது, நான் யாருன்றதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபோன் பண்ணி திரும்ப ஒரு 10 பேரை வர சொல்லி நான் மீடியா ப்ரெஸ்ஸு நான் நைட்டோட ஃப்ளெக்ஸ் அடித்து பேனர் ஓட்டி நான் எல்லாத்தையும் நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன், உங்கள் சுயேட்சை கவுன்சிலர் வந்து ஜெயச்சந்திரனை வந்து நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப ரோட்டில் வச்சு பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணது நிமித்தமாக இன்றைக்கி காலையில் நம்ம கமிஷனர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டும் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறதுக்காக வந்தோம். இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். சுயேட்சை கவுன்சிலர் அவர் பிஜேபியில் வட்ட செயலாளர்னு மனோகரன் என்பவர் வந்து அது மற்றவங்க எல்லாருமே காசு வாங்குறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவர் கூட இருக்கிறதுனால அவர் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரோட பர்சனல் மோட்டிவ்ல இவங்க 12 பேரை வச்சு அவர் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறது 2-3 தவணையாக பண்ணுற மொத்தம் 12 பேருன்றதுனால 2 மாத கால அவகாசத்துக்குள்ளே நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மொத்தமாக வந்து நம்ம ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க முடியாது. இன்றைக்கி கொடுக்குறோன்னு சொன்னால் இன்றைக்கி உடனே கொடுத்துடணும். நம்ம நாளைக்கு வந்து திங்கக்கிழமை வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அது போக 2 மாதம் நவம்பர் கடைசிக்குள்ளே 12 பேருக்கும் நம்ம பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். 52,000 ரூபாய். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.